வணக்கம். கடந்த சில தினங்களா சோசியல் மீடியாவில் சில வீடியோ வர்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு 50 குடும்பங்கள் நடந்தே விழுப்புரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆரணி வரைக்கும் நடந்தே போயிருக்கிறாங்க. பெரியவர்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என சில பேர் காலில் செருப்பு கூட போடலை, நடந்தே போயிருக்கிறாங்க. அது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சில நியூஸ்கள்ல கூட வந்திருக்குது. இந்த வீடியோவை எல்லாம் பார்க்குறப்ப ஐயோ பாவம், என்ன இப்படி குழந்தைங்கள்லாம் நடந்துட்டு போறாங்களே, ஏன் இதை பார்த்த சில கிராமவாசிகள் கூட என்னாச்சு, ஏன் அவ்வளவு பேர் நடந்து வரீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. நாங்க மகாராஷ்டிரா வந்திருக்கோங்க, இங்க பைப்லைன் கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை செய்யறதுக்காக வந்தோம். வேலை நின்று போச்சு, மறுபடியும் சொந்த ஊரே போலான்னு இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நாம சொந்த ஊருக்கு போக முடியாது, அதனால நடந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து ஏதாவது ஊருக்கு வச்சு போயிடலாம் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க இருக்கவங்க பதவிக்கிறாங்க, அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. இதுதான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஒரு நாள் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதான் கடந்து போச்சு நியூஸ். அதுக்கப்புறம் என்னவா வருது, எடப்பாடி டெல்லி போனாரு, அண்ணாமலை திரும்ப டெல்லி போனாரு, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒரு பக்கம் திருப்பிட்டாங்க. நாமளும் ஒரு வீடியோவில் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்வைப் பண்ணி விட்டு போயிட்டோம். மறுபடியும் திரும்ப அந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன் சொல்றேன்னா, இதுதான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை. இவங்க காட்டுறாங்க இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலோ இல்ல பங்கு சந்தையோ இல்ல நகரங்கள் அப்படி நடக்குதோ, இதெல்லாம் மேலோட்டமா காட்டப்படுறதுதான். உண்மையான இந்தியா எது அப்படின்னா, இப்ப நடந்து வந்தாங்க இல்லையா, பஞ்சம், பசி, பட்டினி, இதுதான் இன்னைக்கு கிராமங்கள் தோறும் வந்துட்டு இருக்கு. இதுதான் நிற்கக்கூடிய யதார்த்த இந்தியா அப்படின்னு சொல்றோம். அப்போ சோசியல் மீடியாவில் நாம் பார்க்கிறப்போ வெறுமனே அந்த வீடியோவை தள்ளிட்டு போறதில்ல, அது உள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அரசியல் பொருளாதாரம் என்ன நிலைமைன்றது உள்ளார்ந்து ஆழ்ந்து படிக்கணும், பார்க்கணும்னு சொல்றோம். ஏன் மகாராஷ்டிரா இருக்கிறவன் இங்க தமிழ்நாட்டை பண்ணி படிக்க வந்தான்? அங்க என்ன நிலைமை, இங்க ஏன் அதை நோக்கி வரா, இதை பார்க்கணுமா இல்லையா? சங்கி பசங்களா, நீங்க சொல்றீங்க இல்லையா ஹிந்தி கத்துக்கணும், மும்மொழி கொள்கை, வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு கத்துறீங்க இல்லையா, போய் அங்க வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்கள்ல போய் பாருங்கடா. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு எப்பயோ நாங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னோக்கி வந்துட்டோம். எடுத்துக்காட்டு சொல்றேங்க. அதாவது வட மாநில தொழிலாளர்கள் எங்க கூடயும் சில பேர் வேலை செய்யறாங்க, கான்ட்ராக்ட் பேஸ்லயே நிரந்தர தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த ஊரை பத்தி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிக்க கிராமத்துல வரணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சர்வசாதாரணமா நடந்து வருவாங்களாம். அதுதான் இங்கேயும் நடக்குது. ஆனா நம்ம ஊர்ல யதார்த்தமா என்ன இருக்குது, இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் போனாவே மச்சா பைக் ஏறாங்க, கொஞ்சம் என்னை விட்டுவான், லிப்ட் கூட, இப்படிதான் நாம வந்திருக்கிறோம். நாம் ஒரு கட்டத்துல முன்னேறி இங்க வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தின் நிலை என்னன்னா, கிராமங்கள் தோறும் இன்னைக்கு பேருந்து சேவை ஒரு நடந்து மாதிரி அங்கங்க போயிட்டு இருக்கு. ஆனா அங்க நிலைமையே வேற. அதனாலதான் இயல்பா அவங்க பணம் இல்லையா, நடந்து போலான்னு சொல்லிட்டு வராங்க. இதுதான் அங்க வட மாநில கிராமத்தோட நிலை, தமிழகத்தோட நிலைமை. இந்த ஒப்பீடுன்றது நாம இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது, இந்த தொழிலாளிகளை எப்படி பாக்குறாங்கன்னா, ஐயோ வடக்கம் பாருங்க நம்ம பழப்பை கெடுத்து விட்டான், இது ஒரு பக்கம். இன்னொரு விமர்சன கண்ணோட்டத்துல பாக்குறது, நாம அந்த பார்வையை பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, வரலாற்று ரீதியா நாமும் பின்னோக்கி பார்க்க வேண்டியதா இருக்குது. தமிழர்களாகிய நாமும் ஒரு கட்டத்தில் இலங்கையிலும் சிங்கப்பூரிலும் ஐரோப்பிய நாடுகளும் குடிபெயர்ந்து போனோம் பஞ்சம் படைக்கிறதுக்காக. இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்போ நாம் இந்த இடத்துல உழைக்கும் வர்க்கம்ன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்க்க வேண்டுமே தவிர, இவன் இன மொழி என்ற அந்த வேறுபாட்டுல பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஒரு வர்க்க கண்ணோட்டத்தோட பார்க்கணும்னு சொல்றோம். அப்போ இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் எவன்டா அப்படின்றதான் நம்ம அந்த கோவம் வரணும். ஏன்னா மகாராஷ்டிரால இருந்து இங்க பஞ்சம் படிக்க வந்துக்கிறான். இந்த நிலைமைக்கு யாரா காரணம், இந்த அரசாங்கம் யாரு அப்படின்லாம் நம்ம உற்று நோக்கு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு மத்தியில ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி பாசிச மோடி அரசு இன்னைக்கு இந்த மாதிரியான யதார்த்தங்கள் கண்முன்னே நம்ம பளிச்சுன்னு காட்ட முடியும். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த இந்தியா. ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு, ஏன்னா இவருக்கு தான் ரொம்ப பழக்கமாச்சே, இவர் விசிட்டு குஜராத்ல போனாவே எல்லாத்துலயும், டெல்லியில போனாலே குடிசுகளை மறைக்கிறதாச்சு. எத்தனை நாளைக்கு தான் நீ மறைச்சிட்டு இருக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால பளிச்சுன்னு உண்மையான இந்தியாவை காட்டப்படுது. அப்ப இதுக்கு இன்னும் அடி வேறா உள்ள போய் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா, இதுல அதீதமான உழைப்பு சுன்றல்றது இன்னைக்கு தீவிரமாயிட்டு வருது. ஒரு பக்கம் கார்பரேட் என்ன செய்யறான், இந்தி தொழிலாளர் ஒரு படிச்சவங்களை பாத்தீங்கன்னா ஒரு சுண்டல் நடத்துறான்னா, இந்த பக்கம் கான்ட்ராக்ட் பேஸ்ல படிக்காதவங்களை, உதிரி தொழிலாளிகளை, இந்த மாதிரியான உழைப்பு சுண்டல்றது நீங்க நடந்துட்டு வருது. அதுக்கு பக்க பலமா இருக்கக்கூடியதுதான் இந்த கார்பரேட் கும்பல்கள்.
சரிங்களா? அதுக்கு காவடி தூக்குற வேலையை செய்யறவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காவி பாசிச மோடி அரசுன்னு சொல்றோம். அப்போ இன்னைக்கு கார்பரேட் காவி பாசிசத்தோட ஒரு யதார்த்தமான நிலைமை இன்னைக்கு இதுதான். இவங்களோட இந்த வீடியோ மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். இதான் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இந்தியாவை மாற்ற வேண்டும் தான் நாங்க சொல்றோம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவை அடுத்த கட்ட ஒரு சீர்திருத்த ஒரு கண்ணோட்டத்துல கொண்டு போனோம்னா ஒரு ஜனநாயக கூட்டரசை அமைப்பதன் மூலமாக தான் நாம் இந்த இன சாதி மொழி இதெல்லாம் கடந்து ஒரு தொழிலாளர் ஒற்றுமையை கட்டி அமைக்க முடியும்னு சொல்றோம். ஒரு உழைக்கும் வர்க்கமா ஒன்றிணைக்க முடியும்னு சொல்றோம். அந்த அடிப்படையில நாம் இந்த வீடியோவை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். வெறுமனே ஸ்கிப் பண்ணிட்டு ஐயோ பாவன் உச்சி கொட்டிட்டு போறதுல விஷயம். வர ஒவ்வொரு வீடியோக்களையும் இந்த அரசியல் பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.